பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். Apostle Paul says, I'm bearing the marks of Jesus Christ on my body. இதை யாருக்கு எழுதுறாரு பவுல்? கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார். Paul is writing this to the church of Galatians. ஒரு காலத்துல ஆவியில பற்றி எரிந்த ஒரு திருச்சபை அது. It was a church that was filled with the Spirit once upon a time. ஆனா இன்றைக்கு ஆவி எல்லாம் போயிடுச்சு. But today that Spirit is gone. ஒரு காலத்துல நீ நல்லா ஜெபிச்சு கொண்டிருந்த. Once you were a person who was praying very well. இப்ப அந்த பழைய ஆவி இல்ல உன் மேல. But you don't have that old spirit anymore. பழைய வைராக்கியம் இல்ல உன்கிட்ட. You don't have that old zeal in you anymore. ஆவியில ஆரம்பம் பண்ண. You started off with spirit. சபைக்கு வரும்போது நீ ஆவியில ஆரம்பம் பண்ணி இருந்த. When you came into the church, you started off in spirit. அதிகாலையில எழுந்து குடும்பமா ஜெபம் பண்ண. You woke up early in the morning and prayed as a family. இப்பதான் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாத்திட்டார்ல. Now the Lord has set aside all your troubles. நீ எதற்கு அதிகாலையில அவரை தேடிக்கிட்டு? But now why should I wake up in the morning? ஆவியில தொடங்கின நீ, you started off with the spirit. இப்போது மாமிசத்துல சபைக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற. But now you are working in your flesh. Hallelujah. Hallelujah. கலாத்திய திருச்சபை பின்மாற்றத்தில் விழுந்திருந்த திருச்சபை. The Galatian church was backslided. இப்போ அந்த திருச்சபை ஒரு காலத்துல பவுலுக்கு செவி கொடுத்திருந்தாங்க. Once upon a time the church was giving ears to Apostle Paul. ஆனா இப்போ அந்த திருச்சபை கள்ள உபதேசர்களுக்கு செவி சாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. But now they have started giving ears to false teaching. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி சாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. They have started giving ears to false prophets. ஹalleluya ன்னு சொல்லுங்க பாருங்க. Hallelujah. அந்த திருச்சபைக்கு தான் பவுல் எழுதுறார். Paul is writing to that church. இனி என்னை யாரும் வேதனைப்படுத்தாதீங்க. No one shall trouble me anymore. என் சரீரத்தை பாருங்க, நான் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் எல்லாம் தரித்து கொண்டிருக்கிறேன். Because I bear the marks of Jesus in my body. அச்ச அடையாளங்கள் எதை சொல்றாரு பவுல்? What does he say by marks? ஆண்டவருக்காக அவர் வாழும்போது ஊழியம் செய்யும்போது அவருக்கு வந்தன தண்டனைகளினால் சரீரத்தில் ஏற்பட்ட அந்த தழும்புகளை கலாத்திய சபைக்கு காட்டுகிறார். He is showing the scars that he has got on his body because he was punished for following Jesus Christ and doing ministry for Jesus Christ. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததனால வந்த காயங்களை அவர் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் என்று காட்டுகிறார். He is showing the wounds that he has got on his body because he had followed Jesus Christ. ஆங்கிலத்தில் TFT என்கிற ஒரு வசனம், இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. In TFT version in English this verse is beautiful. தன்னுடைய காயத்தெல்லாம் அவர் காட்டிட்டு சொல்றாரு. He is showing his marks and he's saying, உங்களுக்கு புதிதா இப்ப கற்றுக் கொடுக்கிற அந்த டீச்சர்ஸ்களுடைய உடம்ப பாருங்க, என்ன மாதிரி காயம் இருக்குதா அப்படினு கேக்குறார். He is showing the marks and asking the church, now look at the teachers who are teaching you the new teachings and see if they have the marks that I have got. Hallelujah. Hallelujah. என் உடம்ப பாரு, எவ்வளவு காயங்கள் பட்டிருக்கிறேன் பாரு. Look at my body, how many wounds I have bad for you. Brother sister, ஊழியங்களிலே காயங்கள் ஏற்படதான் செய்யும். You will have so many wounds in ministry. ஊழியத்துல எல்லாரும் உங்களை கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. No one will clap their hands and encourage you in ministry. சில நேரங்கள் கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு வரலாம். Sometimes you may have very hurtful words. சில நேரங்கள் நீங்கள் ஒதுக்கப்படலாம். Sometimes you may be set aside by people. ஊழியத்துல நீங்கள் நிராகரிக்கப்படலாம். People may reject you. ஆனா அதுதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் தழும்புகள். But those are the marks of Christ in you. நீங்க ஆண்டவருக்காக அதை ஏற்றுக்கொண்டு அத நீங்க அடக்குறீங்க பாருங்க, அதுதான் கிறிஸ்துவின் தழும்புகள். You are bearing those wounds for Christ and you are sitting, that is the characteristics of marks of Christ in you. பவுல் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகளை காண்பிக்கிறார். Paul is showing the marks that he has got because of the wounds that he had for Christ. பவுல போல அவ்வளவு பாடு எந்த சீஷரும் படல. No one has bared so much of pain like Paul. 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிறது. In 2 Corinthians 11 we see பவுல் அவர் பட்ட பிரச்சனை எல்லாம் அப்படியே காட்டிக்கிட்டே வரார். Paul gives us a list of all the problems that he had faced. பவுல் சொல்றார், அதிகமாய் பிரயாசப்பட்டேன். I had suffered a lot. Sister brother, நீங்க அதிகமா ஆண்டவருக்காக பிரயாசப்படுறீங்களா? Have you suffered a lot for the Lord? உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, இந்த ஆராதனைக்கு பிறகு ஒருவேளை நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்களானால், touch your heart and say that after this service if you are taken by the Lord, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, நான் உமக்காக நிறைய பிரயாசப்பட்ட ஆண்டவரே. Can you say to the Lord, I have suffered because of you?
பவுல் சொல்றான், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். Paul says, I have suffered a lot. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். I have suffered a lot more than every one of you. அதிகமாய் அடிக்கப்பட்டேன். I was beaten so much. அவர் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, அதிகமாய் அடிக்கப்பட்டேன். I was beaten so much. சில நேரங்கள் அடி விழும். Sometimes you will be beaten. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வரும்போது நானே உங்களை அடிப்பேன். When you come to do ministry, I myself may beat you. வார்த்தையினால அடிப்பேன். I will beat you with my words. என் செய்கையினால உங்களை அடிப்பேன். I will beat you by my அதுதான் actions. உங்களுக்கு கிறிஸ்துவின் தழும்புகள். Those are your marks of Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள். Those are the identity marks of Christ அந்த in your body. தழும்புகளை சுமந்து கொண்டு ஆண்டவருக்காக உன்னால நிக்க முடியுமா ஊழியத்துல? Can you bear those marks and stand for Christ in your life? என்ன அவர் அப்படி சொல்லிட்டார்ல, இனி அந்த ஊழியத்துல நான் செய்யவே மாட்டேன் பாரு. If you say the pastor has told such a thing about me, I will not go that side anymore. ஏன் ஊழியத்துக்கு லேட்டா வரீங்கன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லி நீங்க பிரச்சனை பண்றீங்கன்னா உங்களை எந்த லிஸ்ட்ல வைக்க முடியும்? If you fight saying you should not inquire about me, saying why are you late, then அந்த ஒரு சின்ன காரியத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியல, இருதயம் சகிக்க முடியலையே. you are not able to accept such a small thing in your life. ஒரு வாலிபனை பார்த்து கேட்டேன் சபையில, டேய் நீ இவ்வளவு வருஷம் இருக்கிற, I asked a young man in the church, you are here for many years. அவனை பாரு எப்படி ஊழியம் செய்றான். Look at him how he is doing the work of God. உன் மேல ஆண்டவர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறத மறந்துட்டியான்னு கேட்டேன். Have you forgotten that the Lord has kept an anointing upon you? இத கேட்டதுக்கு அவன் என்கிட்ட 2 மாசம் பேசல. Just because I asked him this question, he did not talk to me for 2 months. 2 மாசம் என்கிட்ட அவன் பேசல. For 2 months he did not talk to me. ஏன் தெரியுமா? You know why? அவன் எப்படி ஊழியம் செய்றான் பாருடா. இத நான் சொன்னதுனால அவன் என்கிட்ட 2 மாசம் சபையில பேசல. Because I told him, look how he is doing ministry, he did not talk to me for 2 நீ months. பவுல போல சொல்ல முடியுமா, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி? Can you talk like Christ and say, I have been beaten more than anyone else? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்தணும் வேதப்படுத்தணும்னு சொல்லல. I'm not telling this to hurt you or to blame you. உண்மையாவே நம்ம வாழ்க்கை மாறிடுச்சா? Has our life changed? உண்மையாவே கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டோமா? Have we really accepted Christ? பவுல் சொல்றாரு, நான் காவலில் வைக்கப்பட்டேன். Paul says, I have been behind bars. அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன். I have been put to jail more than anyone else. அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டேன். Many times I was on the verge of death. மரண அவதி. Verge of death. இயேசுவுக்காக மரண அவதியை சந்தித்தாராம். He had to go through the verge of death many times for sake நம்ம of ஆட்களுக்கு Christ. நோகாத ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுது. Today many people want to do ministry without being hurt. தொடப்பத்த கையில எடுத்துற கூடாதப்பா. We should not take a broom in our hand. ஐயோ குடிச்ச ஒரு காபி எச்சி கிளாஸ் தொலைக்கிட கூடாதப்பா. We should not wash the cups that other people drank. கீழ போட்ட ஒரு காபி கப்பை தூக்கி குப்பை தொட்டில போட்ற கூடாதப்பா. We should not take the coffee cups from the floor and put it in the dustbin. அலங்காத குலுங்காத நம்ம அப்படியே ராணி மாதிரி வருவாங்க, ராணி மாதிரி போவாங்க. பவுல் சொல்றாரு, யூதர்களால் 5 முறை அடிபட்டேன். The Jews had whipped me 5 times. எதற்காக? For what sake? இயேசு தெய்வம்னு சொன்னதுக்காக. Just because he said that Jesus is God. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுக்காக. Just because he preached the gospel. இன்னைக்கு சபையில சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆள் இல்ல. Today there are not many people to preach the gospel in the churches. சுவிசேஷம் பிரசங்கிக்க போட்டி பொறாமை சபைக்குள்ள. To preach the gospel, there is so much of jealousy in the church. பாஸ்டர் வந்து இருக்கிறார் இன்னைக்கு. Has pastor come today? யூதர்களால் 5 முறை அடி, சாட்டை அடி. 5 times the Jews had whipped him. ரோமர்களால 3 முறை மிலாரினால் அடிக்கப்பட்டார். Paul was beaten with a wooden stick by the Romans 3 times. இதனால தான் சொல்றாரு, என் உடம்புல இருக்கிற அச்ச அடையாளங்களை எல்லாம் பாருங்க. That is why he is saying, see the marks that are on my body. இயேசுவுக்காக நான் ஏற்றுக்கொண்ட அச்ச அடையாளங்களை என் உடம்புல பார். See the marks that I have borne on my body because of accepting Christ in my life. நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில அச்ச அடையாளங்கள் உண்டா? Do you have the marks in your life?
உங்க சரீரத்தில் அச்சு அடையாளங்களை தரித்தவர்கள் இந்த சபையில உண்டா? Are there people here who have borne identification marks for Christ in your body? பவுல் வெறும் சரீர ரீதியான அச்சு அடையாளங்களை மாத்திரம் சொல்லல. Paul is not just talking about the physical marks. மன ரீதியாகவும் அவர் காயப்பட்டிருந்தார். He was also hurted deep within his heart. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட எனக்கு இருக்க ஆசை உண்டுன்னு சொல்றார். He is saying, I desire to leave this flesh and go be with my Lord. அதிக நன்மையா இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். He says that will be more beneficial for me. சிஸ்டர் பிரதர், வெறும் சரீர காயங்கள் மாத்திரமல்ல, மன ரீதியாகவும் பவுல் காயப்பட்டிருந்தார். Not just physical pain and scars, but Paul was also scarred in his heart. எல்லாத்தையும் தாங்கி தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது. He was bearing everything, and then he said, nothing can set me aside from the love of God. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது. He said, nothing can move me from the love of God. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, துயரமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, மரணமோ, உயர்வோ, தாழ்வோ, வேற எந்த சக்தியானாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். And that's why Paul says, nothing can set me aside from the love of God. அச்ச அடையாளங்கள் வேணும் நமக்கு வாழ்க்கையில. You need marks in your body. கர்த்தருக்காக பிரச்சனைகளை சகிக்கணும். You should bear the problems for the sake of God. ஊழியத்துல உபத்திரவங்கள் காயலாம் வர, அதெல்லாம் சகிச்சிட்டு ஊழியம் செய். There will be many hurtful words and hurtful things that happen in your paths of ministry. அத நீ சகிச்சிட்டு ஊழியம் செய்யறது You தெரியுமா? have to அதுதான் bear all those things and do the அதுதான் work. கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் வாழ்க்கையில. Those are the marks of Christ in your body. பாஸ்டர் சொல்லிட்டாரு ஊழியத்தை விட்டு ஓடுறியே. Because the pastor had said something, if you're running away. ஏதோ ஒரு சிஸ்டர் சமையல் ஏதோ ஒன்னு சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறியே. Just because some sister said something, you're running away from ministry. நீ எப்படி உன் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் நான் அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டு இருக்கிறேன் என்று? How can you tell your children, I'm bearing the marks of Christ in my body? கிறிஸ்துவுக்காக நான் அச்ச அடையாளங்களை தரித்து ஊழியம் செய்றேன்னு சொல்லி எப்படி உங்களை பயன்படுத்தும் போது நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? How can you tell to other people that I'm bearing the marks of Christ in my body? ஹalleluya. Hallelujah. பவுலினுடைய உடம்புல அவ்வளவு ஆழமான காயங்கள் இருந்ததா. Paul had so many deep wounds in his body. ஒரு முறை பவுல் கல்லெறியப்பட்டார். Once he was stoned to death. அப்போஸ்தலர் 14:19ல வாசிக்கிறோம். In Acts 14:19 we read. எதற்கு கல்லெறியப்பட்டாரு? Why was he stoned? சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தம் கல்லெறியப்பட்டார். He was stoned because he was preaching the gospel. யூதர்கள் கல்லெறிவதிலே தேர்ந்தவர்கள். The Jewish people were experts in stoning someone. கல்லை எறிஞ்சாங்கன்னா ஒருத்தனை கொன்னுடுவாங்க. If they throw stones, they will kill a person. அப்படி கல்லை எடுத்து பவுல் அடிச்சு கொன்னுட்டாங்க. They threw stones at him and they killed him. யோசித்து பாருங்க, ஒரு கல்லடினா நான் சும்மாவா? Being stoned to death is not a simple thing. பவுலுக்கு இயற்கையாகவே பலவீனப்பட்ட சரீரம் தான். Paul was having a very weak body. பவுல் சொல்றாரு, நான் பலவீனத்தோடு உங்கள் மத்தியில இருந்தேன். Paul said, I am being with you in my weakness. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்றாரு. Paul says, I can do all things through Christ who strengthens me. தன் பலவீனத்தை குறித்து 3 முறை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். For his weakness he cries unto the Lord 3 times. இயற்கையாகவே பவுலுக்கு ஒரு பலவீனமான சரீரம் தான் சிஸ்டர். By nature Paul had a very weak body. ஸ்ட்ராங் பாடி கிடையாது அவருக்கு. He was not a very strong person. அந்த பலவீன சரீரத்தை வைத்துக்கொண்டே ஒரு மனிதனால உலகத்தை அசைக்க முடியும்னா, இயேசுவை குறித்து பிரசங்கி முடியனா, ஆண்டவர் உனக்கு நல்ல சரீரத்தை கொடுத்திருக்க, நீ கர்த்தருக்கு எவ்வளவு அதிகமாய் பயன்பட முடியும்? With that weak body, if a person can move nations, then how greatly should we be working for the Lord, because we have blessed with good health. அந்த பலவீனப்பட்ட சரீரத்தை தான் கல் எறிஞ்சாங்க. That weak body was stoned to death. கல் எறிஞ்சாங்க. They stoned him. எவ்வளவு கற்கள் அவர் மேல பட்டிருக்கும்? How many stones would have hit his body? தலை உடைஞ்சிருக்கும். His head would have been broken. முகமெல்லாம் ரத்தம் வழிஞ்சிருக்கும். Blood would have come across all his face. தலையெல்லாம் கிழிஞ்சிருக்கும். He would have been hurt in his forehead. கல் எறிந்து பவுல் செத்துட்டான்னு சொல்லி பவுலுடைய காலை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே தரன்னு இழுத்துட்டு போறாங்க. When they knew that Paul is dead, they dragged him by his legs outside the gates of the city. வேத வல்லுனர் இப்படி சொல்றாரு. A biblical scholar says this. அவரை இழுத்துக்கிட்டு போன அந்த ரோடு இருக்குது பாருங்க. The road through which they dragged Paul. அது ராஜாக்கள் பயணிக்கிற ரோடா. It was a road through which the kings will enter. அந்த ரோடு தார் ரோடு மாதிரி சொரன்னு இருக்குமா. It will be a road that is very rough like a tar road. அதுல பவுலை இழுத்துக்கிட்டு போகும்போது என்ன நடந்ததா, பவுலினுடைய உடம்புல உள்ள ஸ்கின் எல்லாம் கிழிஞ்சு போச்சு.
When Paul was being dragged through that road, all the skin in his body was torn completely. ஸ்கின் எல்லாம் அப்படியே வந்துடுச்சாம் உடம்புல இருந்து. All the skin in his body came off when he was dragged on the road. தோல் எல்லாம் போய் வெள்ளையா மாறிட்டார். The skin had just gone away and he became just flesh. அதுல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குமா? There will be speed breakers in that road. அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது அந்த உடம்பு அப்படி திரும்பிடுமா? When they were dragging the body will turn. அப்ப பின் தோல் மாத்திரமல்ல முன் தோல் முழுவதும் போயிடுச்சு. Not just the skin at the back of his body, but even the skin in front of his body was torn. தோல் எல்லாம் போயிடுச்சு உடம்பு முழுவதும். The whole body, skin in the whole body was பட்டணத்துக்கு gone. வெளியே தூக்கி கொண்டு போய் எறியறாங்க பவுல. They dragged him outside the gates of the city. பைபிள் சொல்லுது சீஷர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள். The disciples were standing around him. பவுலை எங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம்னு சொல்லி. They were standing and thinking, where can we take Paul to where can we take and bury him? ஆனா அந்த நேரத்துல பவுல் உயிரோடு எழுந்து திரும்ப பட்டணத்துக்குள் பிரவேசித்து கர்த்தரை அறிவிக்கிறார். But in that moment Paul came back to life and he walked into the city again and continued preaching about ரத்த காயம். The whole body was filled with blood. தோல் எல்லாம் போயிடுச்சு. The skin had gone from both sides of ஆனா his body. இருப்பினும் உயிரோடு எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து நான் ஆராதிக்கிற இந்த தெய்வமே உயிருள்ள தெய்வம் என்று பிரசங்கிக்கிற பவுல் இன்றைக்கு எழும்ப வேண்டாமா சபையில? But even after the whole body was hurt and the skin had all gone, he stood up again, took his word and went into the city and said that the Lord whom I worship is the true and real God. அதனால தான் பவுல் சொல்றார் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் அடிக்கப்பட்டிருக்கிறேன். That is why Paul says I have been beaten more than any one of you. மரண அவதியில் அகப்பட்டிருக்கிறேன். I was on the verge of death. ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் ஒண்ணும் பிரிக்க முடியல. Nothing can separate me from the love of God. அவருக்காக நான் எடுத்த ஓட்டத்தை விட்டு நான் விலகி போக மாட்டேன். I shall not step away from the race in which I started for Christ. கர்த்தர் என் மேல என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ அதை என் கடைசி மூச்சு வரையிலும் நான் அதை செய்து முடிப்பேன். Whatever vision the Lord has kept on my head, I shall continue it until the very end of my life. உன்மேல ஒரு தரிசனம் உண்டு. There is a vision on your உன்மேல head. ஒரு ஊழிய அழைப்பு உண்டு. You have a calling in your life. எழும்பு பவுலை போல. Rise up like Paul. Hallelujah. Hallelujah. உன் சந்ததிக்கு நீ கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை காட்ட வேண்டாமா? Don't you have to show your generations the marks of Christ in your body?